ஜெய ஓம். ஓங்கார சுவாமிகளின் டான் ஆஃப் நாலேஜ் என்ற புத்தகம் எழுதப்பட்டு அவருடைய அனுபவங்களை குறிப்பிட்டிருந்தார். அதை தமிழாக்கம் செய்து அதன் வடிவன் வாயிலாக இதன் சுருக்கமாக இந்த புத்தகம் இப்போது இருக்கும் நிர்வாகியான திரு வசந்தாம்மா மற்றும் சந்திராம்மா அவர்களால் இது கொடுக்கப்பட்டது. சகுன தியானம், அதாவது நிர்குண தியானம், சகுன தியானம் என்று 2 வகைகள் இருக்குது. சகுன தியானம் என்பது ஜீவன் முக்தர்கள் அல்லது ஞானிகள் பெயருடன் அல்லது கடவுள் பெயருடன் ஓம் நாதத்தை அந்த எழுத்தின் முன்கூட்டியே ஓம் சேர்த்து ஓம் ராமா, ஓம் சிவா என்று தியான முறைகளை நாம் ஏதாவது ஒரு பெயரை குறிப்பிட்டு சதாகாலம் தியானம் செய்தால் தியானம் நமக்கு கிட்டும் என்பது சுவாமிகள் கண்ட அனுபவங்கள். கடவுளின் பெயருடன் தான் ஓம் நாதத்தை முன்கூட்டியே குரு ஜப மந்திரம் உபதேசிப்பார். அதாவது கடவுளின் பெயருடன் தான் ஓம் நாதத்தை முன்கூட்டியே குரு சுவாமிகள் கூட வெறும் ஓம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா ஓம் என்பது இந்த பிரபஞ்சத்துடைய ஒளி அலைகள். இந்த பிரபஞ்சத்தில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே மிக்சடு தான் ஓம். ஓம்குள்ளே வந்து ரெண்டுமே இல்லைன்னா ஓங்காரம் வந்து இயக்கப்படாது. ஓங்காரம் என்பது தன்னைத்தானே இயக்கி கொள்ளும் ஒரு கடவுள் சக்தி. அந்த கடவுள் சக்தியை நாம் ஓம் என்று மட்டுமே குறிப்பிடும் பொழுது அது வந்து ஹை வோல்டேஜ், நம்ம அப்படி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பகால சாதகன் வந்து சகுன தியானமான ஓம் ராமா, ஓம் சிவா, அதாவது உன்னுடைய குருநாதர் பேர் இதெல்லாம் சேர்த்துக்கின்னு நம்ம வந்து தியானம் பண்ணலாம். அப்போது என்னென்னா ஹை வோல்டேஜுக்கு போகாமல் லோ வோல்டேஜிலேருந்தே நம்ம கடந்து மேலே போக முடியும். அதாவது இது இறைவன் வந்து ஒரு பெரிய விரிந்து ஒரு பரமாத்மா. அதனால் அவனை அடையிறதுக்கு மெல்ல மெல்லமாக தான் நம்ம நகர்ந்து போக முடியுமே தவிர முதல்ல நம்ம தியானம் செய்வதற்கு தகுந்த ஏற்ற இடங்களை நம்ம வந்து அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே வந்து தியானம் செய்யறதுக்கான ஏற்ற இடங்கள் நம்ம வீட்டில் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஆரம்பகால சாதகன் வந்து பூஜை அறை வந்து பெஸ்ட்டு. பூஜை அறை இல்லாதவர்கள் படுக்கறையில் கூட வந்து உட்காந்து தியானம் பண்ணலாம், அது வந்து தவறு கிடையாது. ஆனால் ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஒழுக்க நெறிகளை நம்ம கடைப்பிடிக்கணும். ஏன்னா ஆன்மீகம்னாலே ஒழுக்க நெறிகள் தானே. அதனால் வந்து ஒரு பூஜை அறை, அதில் வந்து ஒரு பலகை போட்டுட்டு அந்த பலகை மேலே வந்து ஒரு துணி விரித்து அது மேலே அமர்ந்து நீங்கள் மனசுக்குள் நினைத்திருக்கும் ஓம் ராமா, ஓம் சிவாய நமக, ஓம் முருகா, ஓம் குருநா, ஓம் சுவாமி ராகவேந்திரா, இந்த மாதிரி வந்து பற்பல மந்திரங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அதாவது இக்கரையிலிருந்து அக்கறை சேர்வதற்கு ஒரு ஓடம் மட்டுமே போதும், பல ஓடங்களால் நீ கரையை சேர இயலாது. அதே போல தான் நீங்கள் ஒரு மந்திரம் மட்டும் பிடித்து கொண்டால் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீ கடந்து விடலாம். அதாவது ஆன்மீக கரையை நீ கடந்து விடலாம் என்பது சுவாமிகளின் விளக்கங்கள். அதனால் வந்து நீங்கள் ஒரு மந்திரத்தை ஓம் அப்படின்னு சேர்த்துக்கணும். ஓம் சேர்த்துட்டு அந்த மந்திரங்கள் சொல்லும் போது அதற்கான வலிமையான ஒரு உன்னதமான வலிமையான ஒரு பவர் வந்து அதுக்கு வந்து கிடச்சிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து தியானம் செய்வதற்கு மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு ஜப மந்திரம் செய்யும் சகுன தியானம் விருத்தி செய்ய முழு நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் வைராக்கியத்துடனும் சகுன மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஏதோ சொல்லிட்டாங்க அதனால் வந்து நம்ம தியானம் பண்ணுறோம், எல்லா மந்திரத்தையும் போட்டு நம்ம வந்து குழப்பிக்கணும்னு அவசியங்களே கிடையாது. ஏன்னா சுவாமி அழகாக எளிமையாக சொல்கிறாரு. நீங்கள் ஒரே மந்திரத்தை பிடிச்சிட்டு அதையே சதா காலமும் தியானித்து அதனுடைய பாவனைகளோடையும் எண்ணங்களையும் நீங்கள் லயமாகும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மனம் ஒரு பக்கம் ஓய்ந்து உணர்வு நிலைக்கு கடந்து போக முடியும். சுவாமி அதை தான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு.
ஒரே மந்திரமாக சொல்லும் பொழுது நீங்கள் நிர்குண சமாதி அடைய முடியும் என்பது சுவாமிகளுடைய அனுபவங்கள். சகுன மந்திரம் ஜபம் தன்மையாக செய்ய செய்ய உன்னுடைய அரும் பெருங்காரியங்கள் சித்தி பெறும். உனக்கு தெரியாமலே உனக்கு ஆக வேண்டிய எல்லா காரியங்களும் கடவுளை உனக்காக செய்து முடிப்பார் என்கின்ற உண்மையை நீ உணர்வாய். தியானம் மட்டும் நிர்விகல் சமாதி அடைவதற்காக மட்டுமே கிடையாதுன்னு சுவாமி சொல்கிறாரு. இனி சதாகாலம் நீ இறைவன்கிட்ட நீ வேண்டணும்னு அவசியங்களே கிடையாதுன்றார். இந்த இந்த இடங்களில் வந்து சுவாமி சொல்கிறாரு, நீ இறைவன்கிட்ட வந்து எனக்கு இதை செய்ய, வீடு வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, பங்களா வாங்கி கொடு, என் கஷ்டத்தை தீரு, கடன்லாம் போக்கு அப்படின்னு நீ சொல்லணும்னு அவசியங்களே கிடையாதுன்னு சுவாமி சொல்கிறாரு. ஏன்னா நீ அந்த மந்திரத்தை சொல்ல 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 என்னன்னா உனக்குள்ளே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கூடி அந்த கடவுள் நிலை தன்மைகள் உன்னுடன் ஐக்கியமாகும். அந்த ஐக்கியமாகும் பொழுது நீ உனக்கு தேவையான காரியங்களை அதாவது அந்த பரமாத்மா செய்து முடிப்பார் என்பது சுவாமிகளின் கூற்று. இவர் அனுபவித்த அனுபவங்கள் பற்பல, அதிலும் இதுவும் ஒன்று. நீங்கள் சுவாமிக்கிட்ட வந்து சதாகாலம் புலம்பிக் கொண்டே இருக்கும் பொழுது புலம்பல்கள் வந்து சுவாமிகளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதாவது பரமாத்மாவுக்கு புலம்பல்கள் பிடிக்காது. ஆனால் அதை தவிர்த்து அவருடன் ஆத்மார்த்தமாக உரையாடணும். நமக்கு ஏன் நடக்கலை, ஏன் நம்ம வந்து ஜெயிக்கலை, நமக்கு எல்லாமே ஏன் தவறாக நடக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் உண்டு. பகவானுடைய ஒரு நீதி. ஏன்னா ஒழுக்கங்க, இந்த இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு ஒழுக்க நிறையாக, அதாவது ஒழுக்கம் நிறைந்ததாக சுற்றி கொண்டிருக்கின்றது, ஒன்றுடன் ஒன்று உராசாமல். நல்லா கவனிங்க, இந்த 9 கோள்களும் அழகாக பகவானுடைய படைப்பு நம்ம அற்புதமானது. நம்ம வந்து பிரபஞ்சத்தை கூட விட்டுருங்க, நம்ம பூமி அழகான பூமி, அந்த பூமியில் பஞ்சபூதங்கள் நிறைந்தது. பஞ்சபூதங்கள் நிறைந்ததில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலப்பு அது இணைப்பாகும்போது அது ஒரு புதிய பொருளாக உற்பத்தி. பகவானுடைய எவ்வளோ பெரிய செயல்பாடுங்க. அதே படைப்பு தான் மனிதனுடைய ரூபநாமங்கள். மனிதன் வந்து உருவங்களையும் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அப்படி தான் படைக்கப்பட்டார் கடவுள். பகவான் இன்னைக்குள்ளே வந்து ஒரு அதாவது நம்ம சுவாமிகள், அதாவது திருவேற்றூரில் இருக்கிற பரஞ்சோதி மகான் சொல்கிறாரு, ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பொருள் செய்யப்படவில்லை, பகவானே தன் வெவ்வேறு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கின்றார் என்பது சாத்தியக்கூறுன்னு சொல்கிறாரு. இங்கே ஒரு பொருள் இன்னொரு பொருளாக எடுத்து நீ வந்து செய்ய முடியாது. ஏன்னா இங்கு என்ன ஒரு பொருள்னும் போது இன்னொரு பொருளும் போது அந்த பொருள் எங்கேருந்து வந்து நம்ம வந்து கேள்வி கேட்போம். அதனால் பகவானே தன்னுடைய வெவ்வேறு பொருளாக மாற்றிக்கொண்டார் என்பது திருவெற்றியூரில் பரஞ்சோதி மகான் வந்து குறிப்பிட்டு அவருடைய நான் கடவுள் புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் நீங்கள் சதா காலம் ஒரே மந்திரமாக பிடிச்சிக்கோங்க. எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது, நம்ம அதை வந்து நம்ம தவறு சொல்லலை. ஆனால் சுவாமி சொன்ன ஒரு விஷயங்கள் பாருங்கள், ஓம் அப்படின்னு அந்த கூட்டி நீங்கள் எந்த குறிப்பிட்டு ஒன்றாலும் சொல்லலாம்னு சொல்கிறாரு. குருவாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், அப்படின்ற வந்து இந்த இயற்கையாக இருக்கட்டும் சொல்கிறாரு. அது சொல்ல 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 ஆகும்போது என்ன ஆகுனா, நீ முழு நிறைந்த பகவானுடைய கூற்றாக போகும். முழு நிறைந்த பகவானுடைய கூற்றா. நம்ம ஒரு பாடத்தை படிக்கும் போது ஆஇக்கிலேருந்து தான் நம்ம படிக்க முடியுமே தவிர எடுத்த உடனே ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது. அது போல தான் ஆன்மீகமும். மெல்ல மெல்ல தான் இறைவனை படிக்கிறதுக்கான நகர்வுகள் வேண்டும். அதை விட்டு நம்ம ஹை வோல்டேஜுக்கு வந்து நம்ம படிக்கணும்னு நினச்சோன்னா கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா அவதார புருஷர்கள் வந்து செஞ்சாங்க. அது நம்ம வந்து ஏன்னா இதுக்குன்னே அவங்க வந்தவங்க, இந்த உலகத்தை சரி செய்கிறதுக்கும் இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் வந்தவங்க. அதனால் அவங்க வந்து முப்பிறவி பலன். ஆனால் நாம் வந்து மெல்ல மெல்லமாக தான் இறைவனை அடையிறதுக்கான சாதனைகள், தியான சாதனைகள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தான் நாம் நமக்குள்ளேயே அந்த ரீங்காரமான ஓங்காரத்தை நாம் உணர முடியும். அதற்கு ஏற்ற இடமான ஒரு சில இடங்கள், அதாவது நம்ம வீட்டில் இல்லைன்னா கோவில்களில் வந்து தியானம் செய்யலாம், அல்லது ஒரு தனிமையான இடங்கள், பார்க்கு அல்லது பீச்சு, இந்த மாதிரி இடங்களில் உட்காந்து நம்ம வந்து சகுன மந்திரத்தை வந்து சொல்லலாம். அப்படி அதாவது இன்றைக்கே சொல்லிவிட்டு இன்றைக்கே அடைய முடியும் அப்படின்னா அது உன்னுடைய கர்ம பலனை பொறுத்து தான்.
ஆனால் பகவானுடைய கருணை நீ அந்த இடத்துல இருந்தால் நீ அடைஞ்சிடலாம், ஒன்றும் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. ஆனால் கர்ம சாதகன் வந்து மெல்ல மெல்ல தான் கடந்து போக வேண்டும். அப்படி அவன் கடந்து போகும்போது பல அனுபவங்கள் அவனுக்குள் ஏற்படும். அந்த அனுபவங்களே அவன் அந்த படிக்கட்டுகளை கடக்கக்கூடிய ஞானங்களை அடைய முடியும்.